ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா இன் டேட்டா மைனிங். நம்ம ஏற்கனவே ஸ்டார் ஸ்கீமா பார்த்துருக்கோம். ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்றதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ மல்டி டைமென்ஷனல் டேட்டா மாடல் தான். இது ஸ்டார் ஸ்கீமாவோட எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லலாம். இப்போது ஸ்டார் ஸ்கீமான நம்ம என்ன சொல்வோம், ஃபேக்ட் டேபிள் இருக்கும். ஸ்டார் ஸ்கீமானா ஃபேக்ட் டேபிள் இருக்கும் இல்லையா, ஃபேக்ட் டேபிள். அந்த ஃபேக்ட் டேபிளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைமென்ஷன் டேபிள் இருக்கும். அதான் ஸ்டார் ஸ்கீமா சொல்லுவோம், ஃபேக்ட் டேபிள். அந்த ஃபேக்ட் டேபிளுக்கு ஒவ்வொரு லிங்க்கு நம்ம டைமென்ஷன் ஸ்கீமாவாக நமக்கு இருக்கும். இதில் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா அப்படின்றதுன்னு பார்த்திங்கன்னா அந்த டைமென்ஷன் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டைமென்ஷன் டேபிளில் 2-3 சப் டைமென்ஷனாக பிரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா அப்படின்னு நம்ம சொல்வோம். இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்றது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ரிப்போர்ட்டிங், ஓஎல்பிஏ டேட்டா இருக்கு இல்லையா, டேட்டா வேர் ஹவுசஸில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா மாட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ரிலேஷனல் டேட்டா பேஸஸில் இந்த ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாவில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள்ஸ் இருக்கும். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள்ஸில் டைமென்ஷன் டேபிள்ஸ், ஓகேவா, டைமென்ஷன் டேபிள்ஸ். அந்த டைமென்ஷன் டேபிள் சப்டிவிஷன் டேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலில் காம்ப்ளெக்ஸாக தான் நமக்கு இருக்கும். ஏன்னா இப்போ டைமென்ஷனல் டேபிள் இருக்குது, அந்த டைமென்ஷனல் டேபிள் 2-3 இதுவாக பிரியுதுன்னா நமக்கு மோர் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். பட் அனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, மோர் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் கூட அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு குயிக்காக எடுக்கிறதுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா தான் நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ டைமென்ஷன்லாம் ஓவராலாக இருக்கும் இல்லையா, அந்த டைமென்ஷனும் சப் கேட்டகரியாக நம்ம பிரிக்கும் போது நமக்கு எந்த மாதிரி டேட்டா தேவை அப்படின்றத நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அது ஒர்க் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளியராக புரிஞ்சிடும். இது ஃபேக்ட் டேபிள், ஓகேவா. என்னென்ன இருக்குது, ஆர்டர் ஐடி இருக்குது, கஸ்டமர் ஐடி இருக்குது, ப்ராடக்ட் ஐடி, சம்திங் நிறையா இருக்குது, ஓகேவா. இது ஃபேக்ட் டேபிள். இப்போ ஆர்டர் ஐடின்றது இது டைமென்ஷன் டேபிள். இப்போ ஆர்டர் ஐடின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டர் நேமு, ஆர்டர் டேட்டு அதெல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டேபிள், இது ஒரு டைமென்ஷன் டேபிள். அண்ட் தென் கஸ்டமர்ன்றது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி இருக்குது, கஸ்டமர் நேம் இருக்குது, கஸ்டமர் நம்பர் இருக்குது. இது ஒரு டைமென்ஷனல் டேபிள். அதே மாதிரி ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு டைமென்ஷனல் டேபிள். ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் சைஸு, ப்ராடக்ட் கலர். இதில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் சைஸ்ன்றது என்னது, இது டைமென்ஷனல் டேபிள், இது சப் டைமென்ஷனல் டேபிள். இது ரெண்டும் ப்ராடக்ட்கானது, ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு சொல்லுவோம். இப்போ ப்ராடக்ட் சைஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸு, ப்ராடக்ட் கலர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி, இந்த மாதிரி டைமென்ஷனை மோர் தென் ஒன் டைமென்ஷன் சப்டிவிஷனாக பீரியட் தான் நம்ம ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு சொல்லுவோம். இதான் பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டார் ஸ்கீமா அண்ட் தென் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. ஸ்டார் ஸ்கீமாவில் வெறும் ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷனல் டேபிள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாவில் ஃபேக்ட் டேபிள், டைமென்ஷன் டேபிள் வித் சப் டைமென்ஷன் டேபிள் இருக்கும். இது காம்ப்ளெக்ஸாக இருக்கும் நம்மளுடைய என்னது ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. ஆனால் ஈஸியாக அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டார் ஸ்கீமா ஈஸி காம்ப்ளெக்ஸெல்லாம் இருக்காது. வென் கம்பேர்ட் டு ஸ்னோஃப்ளேக் அதில் டேட்டா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஃபாஸ்ட்டாக எடுத்துடலாம், குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிம்பிள் காமன் டேட்டா மாடல், டேட்டா வேர் ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா இது காமன் டேட்டா மாடலாக தான் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இதோட ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டப் நிறைய போய்கிட்டே இருக்குது இல்லையா, இப்போ லாட்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இனிஷியல் செட்டப் பண்ணும் போதே. அண்ட் தென் ரெஜிட் டேட்டா மாடல் ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ராபேக்ஸ். இப்போ அந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.